அம்மாடி, நான் ராமையா பேசுறேம்மா. நீ சொன்னது சரிதாம்மா. நம்ம காயத்ரி தற்கொலை பண்ண பார்த்துட்டம்மா. ஐயோ, என்ன சொல்றீங்கய்யா? பாட்டி, காயத்ரி அங்க சூசைட் அட்டெம்ப்ட் பண்ண பார்த்திருக்கா. ஐயோ, பயப்படாதம்மா, ஒரு வழியா காப்பாத்தியாச்சு. ஏங்க அவ அப்படி இருக்கா? அவளுக்கு என்னதாங்க பிரச்சனை? என்ன சொல்றது, என் சம்சாரம் நினைச்சது நடக்கும், நல்லா வேண்டிக்கும்னு சொல்லி ஒரு கோயிலுக்கு கூட்டிட்டு போயிருக்கிறா. பக்கத்தில் உள்ள கோயில் தான். ஆனா அந்த பொண்ணு அந்த கோயிலுக்கு தனியா போய் நான் சாக போறேன், நல்லபடியா சாகணும்னு வேண்டிட்டு போய் கிணத்துல குதிச்சிருக்காமா. ஐயோ, கடவுளே! ஆண்டவன் புண்ணியத்துல ஊருக்காரங்க சில பேரு காப்பாத்திட்டாங்கம்மா. ஆனா மனசுக்கு ரொம்ப சங்கடமா தாம்மா இருக்கு. காயத்ரிக்கு உடனே ஏதாவது செஞ்சே தீரணும்மா. ஐயா, என்ன செய்யணும்னு சொல்லுங்கய்யா, நான் ரெடியா இருக்கேன். இல்லம்மா, நான் நேர்ல வர்றேன். இன்னைக்கே புறப்பட்டு நாளை காலையில நான் சென்னைக்கு வர்றேன். கண்டிப்பா உன் உதவி எனக்கு தேவைப்படும்மா. நான் என்ன வேணாலும் செய்யறையா, என் காயத்ரி நல்லா இருந்தா போதும். சரிம்மா. ஆனா என்னம்மா ஆனா? நீங்க என்ன பிளானோட வரீங்கன்னு தெரிஞ்சா நான் கொஞ்சம் ரெடியா இருப்பேன். இல்லம்மா, அதெல்லாம் போன்ல வேண்டாம், நான் நேர்ல வந்து சொல்றேன். சரிம்மா, நான் சென்னை வந்து இறங்கணுங்க உன்னை கூப்பிடுறேன். நான் வச்சிடறேம்மா. சரிங்க. அப்பா, என்னப்பா இதெல்லாம்? ஏம்மா, என்னாச்சு? இப்ப நீங்க எதுக்கு சென்னைக்கு போறீங்க? எல்லாம் உனக்காகத்தாம்மா. என்ன செய்ய போறீங்கன்னு இப்ப கேட்காதம்மா, என்னால பதில் சொல்ல முடியாது. ஆனா எது உனக்கு நல்லதோ, எது உனக்கு நிரந்தரமான நிம்மதியை கொடுக்குமோ அதை நான் செய்ய போறேம்மா. செஞ்சு முடிச்சுட்டு வந்து சொல்றேன். எல்லாம் உன் நல்லதுக்கு தாம்மா. அப்பா, அப்பா ப்ளீஸ், அப்பா, அப்பா சொன்னா கேளுங்கப்பா. அப்பா நில்லுங்கப்பா. அமராவதி, அப்பா நான் சொல்றத தயவு செஞ்சு எனக்கு ட்ரெஸ் எல்லாம் எடுத்து வையே, நான் உடனே சென்னை கிளம்பணும். என்னங்க இப்பவே வா கிளம்ப ஆமா போறீங்க? அமராவதி, இப்ப கிளம்புனாதான் காலையில நேரமே போய் சேர முடியும். அப்பா ப்ளீஸ் வேணாம்ப்பா, எனக்காக நீங்க கஷ்டப்பட வேணாப்பா. நான் இனிமே அந்த மாதிரி ஒரு தப்ப பண்ண மாட்டேன்ப்பா. அம்மாடி, ஒரு கஷ்டம் இல்லம்மா, நீ என் வீட்டு வாரிசுமா. வாழ்க்கையில என் பொண்ணுக்காக சந்தோஷமான காரியத்தை செய்ய போறேன். போதுமாம்மா, அலச போட்டு குழப்பிக்காத, சந்தோஷமா இரு. போய் பேக் எடுத்துட்டு வா. சரிங்க. அப்பா, அப்பா நான் சொல்றத கேளுங்கப்பா. கம்முனு. அப்பா, அப்பா.
மெதுவா நட குமாரு. நீ தினம் இப்படி நடந்துகிட்டு இருந்தா சீக்கிரமா குணமாயிடும். மெதுவா பாத்து. அம்மா கௌரி, தினமும் தூங்க போறதுக்கு முன்னாடி நல்லா வெந்நீர் வச்சு குமார் காலில் ஒத்தடம் கொடுமா. காலுக்கும் இதமா இருக்கும், நல்லா தூக்கமும் வரும். ஏன் குமாரு, பேப்பர்ல விளம்பரம் கொடுத்தமே, இன்னும் யாருமே ஃபோன் பண்ணலையாப்பா? நம்பிக்கையோடு இருப்போம். கண்டிப்பா விளம்பரத்தை பார்த்த யாரோ ஒருத்தர் நிச்சயமா ஃபோன் பண்ணுவாங்க. மாமா, இங்க வாங்கல. என்ன குமாரு? அங்க பாருங்க, 2 பேரும் அங்க வீட்டுக்கு வெளில நின்று நம்ம வீட்டையே வேவு பார்த்துட்டு இருக்காங்க. போங்க மாமா, போய் என்னன்னு கேளுங்க. யாருங்க நீங்க? என்ன வேணும்? ஒன்றும் இல்லை, சும்மா தான் சார். ஒண்ணும் இல்லாததுக்கு ஏன் இங்க நின்னு எங்க வீட்டை பாக்குறீங்க? இந்த ஏரியால வீடு காலியா இருக்குனாங்க, அதான் பார்க்க வந்திருக்கோம். என்னது? புரோக்கர் கூட வரேன்னு சொல்லியிருக்காரு, அதான் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். தெரிஞ்ச இந்த ஏரியாவுல வாடகைக்கு எதுவுமே இல்லையே வீடு. புரோக்கர் இங்கே தானே வெயிட் பண்ண சொன்னாரு. சரிங்க சார், நாங்கள் பார்த்துக்குறோம். சரிங்க. என்ன மாமா? யாரோ வாடகைக்கு வீடு பார்க்க வந்தவங்களாம். ஹலோ. என் பேர் வடிவேலுங்க. நான் ஓசூர் விநாயகபுரத்துல இருந்து பேசுறேன். நீங்க தானே அந்த பொண்ணை காணோம்னு விளம்பரம் கொடுத்தீங்க? ஆமா, சொல்லுங்க சார். எங்க வீட்டு பொண்ணை பத்தி தகவல் ஏதோ உங்களுக்கு தெரியுமா சார்? இங்க பாருங்க, நீங்க தேடுற பொண்ணு எங்க ஊர்ல தான் இருக்கு. நேரா கிளம்பி வாங்க, கூட்டிக்கிட்டு போயிடலாம். நிஜமாவா சொல்றீங்க சார்? நீங்க சொல்றது உண்மையா சார்? ஆமாங்க, ஒரு வாரமா எங்க ஊர்ல தாங்க இருக்கு. சீக்கிரமா வாங்க, வந்து கூட்டிட்டு போங்க. எங்க பொண்ணை காட்டினா சன்மானம் போட்டிருக்கீங்களே, என்ன தருவீங்க? சார், உங்களுக்கு எவ்வளவு வேணா கேளுங்க சார், நாங்க தரோம். எவ்வளவு வேணும் சொல்லுங்க. ஏங்க, ஒரு 1,00,000 ரூபா தருவீங்களா? தரோம் சார். எங்க வரணும் சொல்லுங்க. ஓசூர்ல வந்து இறங்கி விநாயகபுரம் எங்கன்னு கேளுங்க. ஊருக்கு ஒதுக்குப்புறத்துல ஒரு அம்மன் கோயில் இருக்கும், அங்க வந்துருங்க. நானும் வந்துடுறேன். சார், உடனே வரோம் சார். பெரிய உதவி பண்ணிருக்கீங்க, நாங்க உடனே வரோம். சரி சரி சரி, சீக்கிரம் வாங்க, சீக்கிரம் வாங்க. சீக்கிரம் வந்து பொண்ணு கூட்டு போங்க, கொடுத்துட்டு. என்னாச்சு மாப்பிள்ள? மாமா, காயத்ரி கிடைச்சிட்டா மாமா? என்னங்க, என் வயித்துல பாலை வாத்த மாதிரி இருக்குங்க. குமாரு, அவ எங்க இருக்கா? யாரு போன் பண்ணாங்க? ஓசூர் பக்கத்துல இருக்கிற விநாயகபுரத்துல இருந்து ஒருத்தர் போன் பண்ணாரு. அங்கதான் ஒரு வாரமா இருக்கலாம். உடனே வாங்க, கூட்டிட்டு போலான்னு சொல்றாங்க மாமா. மாமா, கேட்கவே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. உடனே கிளம்புங்க. மாமா, ஓசூருக்கு பஸ்ல எல்லாம் போக முடியாது. காருக்கு ஏற்பாடு பண்ணுங்க, நான் பணத்துக்கு ஏற்பாடு பண்றேன். சரிப்பா.
கௌரி, காயத்ரி கிடைச்சிட்டாடி. காயத்ரி கிடைச்சிட்டா. ஆமாமா. கடவுளே, கடவுளே. ஐயோ காயத்ரி. வணக்கம்மா. என் பேர் ராமையா. நான் ஒசூர்லேருந்து வர்றேன். உள்ள வாங்க. ஆ. வாங்க. ரேணுகா உங்களை பத்தி சொல்லியிருக்கா. உட்காருங்க. வணக்கம். காயத்ரிக்கு என்னையாச்சு? அவ இப்ப எப்படி இருக்கா? நீங்க என்கிட்ட போன்ல சொன்னதும் எனக்கு ஒண்ணுமே புரியல. அவளுக்கு ஒண்ணு இல்லல்ல? ஆண்டவன் புண்ணியத்துல அவ பொழைச்சிட்டாம்மா. பைத்தியக்கார பொண்ணு ஏன் இப்படி ஒரு முடிவு எடுத்தான்னு தெரியல. நல்ல வேளை. காயத்ரி ரேணுகா கிட்ட போன்ல பேசினத என்ன பேசினான்னு ரேணுகா என்கிட்ட சொன்னா. அப்பவே எனக்கு சந்தேகம் வந்தது. இது சரியான பேச்சில்லையே. அவ ஏதோ விரக்தியில பேசுற மாதிரி நான் நினைச்சேன். அவ ஏன் இப்படி செஞ்சான்னு கேட்டீங்களா? எல்லாம் கேட்டாச்சுமா. காயத்ரி இப்ப கர்ப்பமா இருக்கம்மா. சுய இறக்கம் ஆளை கொல்லும்மா. அதான் காயத்ரி விஷயத்திலயும் நடந்திருக்கு. நம்மளால அப்பா அம்மாவுக்கு கெட்ட பேர் வரும்னு நினைச்சிருக்கா. அவளுக்கு அடைக்கலம் கொடுத்த எங்களுக்கும் கஷ்டம் வரும்னு நினைச்சிருக்கா. குழந்தையும் பிறந்துட்டா புருஷன் இல்லாம தீராத அவமானமா போயிருமேன்னு வேதனைப்பட்டு தான் இப்படி ஒரு முடிவு எடுத்திருக்கா. கேட்கவே ரொம்ப கஷ்டமா இருக்குதுங்க. அவ நான் வளர்த்த பொண்ணு. அவளுக்கு இப்படி ஒரு கஷ்டம் வரும்போது நான் பக்கத்துல இல்லையேன்னு ரொம்ப வேதனையா இருக்குது. இப்ப நாம செய்ய வேண்டியது ஒன்னே ஒண்ணுதாம்மா. எப்படியாவது சூர்யாவையும் காயத்ரியும் ஒன்னா சேர்த்து வைக்கணும். அது நடந்துட்டா காயத்ரியோட வாழ்க்கை நிம்மதியா இருக்கும்மா. ஆனா சூர்யாவுக்கு தான் பழைய ஞாபகம் எதுவுமே ஞாபகத்துல இல்லையே. எனக்கும் தெரியுமா. எங்க ஊர்ல ஒரு சித்த வைத்தியர் இருக்காரு. இங்கிலீஷ் டாக்டர் என்ன வேணாலும் சொல்லட்டும், அந்த தம்பி என்கிட்ட கூட்டிட்டு வந்தீங்கன்னா 24 நாள்ல சரி பண்ணி காட்டுற, பழசையெல்லாம் ஞாபகத்துக்கு கொண்டு வந்துடுற. அப்படி என்னால முடியலன்னா இந்த தொழிலையே நான் விட்டுறேன்னு சவால் விட்டு சொல்றாருமா. அப்படியா? எப்படிங்க இது? என்னால நம்பவே முடியல. நானும் இதைத்தாம்மா சொன்னேன். ஆனா அந்த வைத்தியர் எனக்கு நம்பிக்கை இருக்கு, என்னால முடியும்னு சொல்றாரு. ஆனா சூர்யாவை எப்படி கூட்டிட்டு போறதுன்னு தான் தெரியல. அது விஷயமா பேசத்தான் நான் இப்ப அவசரமா கிளம்பி வந்தேன். கஷ்டம்தான்யா. சூர்யாவை அவங்க வீட்ல வெளியவே விடுறதில்ல. வீட்டுக்குள்ளதான் பூட்டி வச்சிருக்காங்க. அவரை எப்படி உங்க ஊருக்கு கூட்டிட்டு போறதுன்னு எனக்கும் புரியல. இது ஒரு கஷ்டமா? சூர்யாவை கடத்திட்டா போச்சு. என்னம்மா அப்படி பாக்குறீங்க? ஒரு நல்ல காரியம் நடக்கணும்னா ஒரு சின்ன தப்பு பண்றதுல ஒன்றும் தப்பு இல்லையே. சூர்யாவை அவங்க வீட்டிலேருந்து வெளியில விடுறதுன்றது நடக்கவே நடக்காது. நாம தான் அவரை கடத்தி ஆகணும். என்னங்க கடத்தல அது இதுன்னு சொல்றீங்க? இதெல்லாம் ரொம்ப தப்புங்க. ஐயா, ஒரு தப்பும் வராதுங்க. ரேணுகாம்மா, நான் சொல்றத கேளுங்க. உங்க ஃப்ரெண்டு பிரச்சனை நல்லபடியா தீர்ந்தாதான் நீங்க நார்மல் ஆவீங்கன்றதே நான் புரிஞ்சுக்கிட்டேன். என்ன நம்பி பொறுப்பை விடுங்க. சூர்யாவை நல்லபடியா இவரோட ஊர்ல கொண்டு வந்து சேர்க்க வேண்டியது என்னோட பொறுப்பு. நிச்சயமா முடியுங்களா? என்ன அப்படி கேட்டுட்டீங்க? நிச்சயமா முடியுங்க. எங்க ரேணுகா அம்மாவுக்காக இதை கூட நான் செய்ய மாட்டேனா? ஆனா பயமா இருக்கு தண்டபாணி. ஒரு பயமும் வேண்டாமா. இதெல்லாம் நமக்கு சிம்பிள் மேட்ரு. இப்ப என்ன, இவரோட ஊருக்கு கூட்டிட்டு போற வரைக்கும் தானே நமக்கு பிரச்சனை. இவர் பேசின எல்லாத்தையும் நான் கேட்டுக்கிட்டு தான் இருந்தேன். அந்த சித்த வைத்திய ட்ரீட்மெண்ட்டை கொடுக்க ஆரம்பிச்சிட்டா கண்டிப்பா பழைய ஞாபகம் வந்துரும்னா அதை செய்யறது தானே சரி.
சூர்யாவுக்கு மட்டும் பழைய ஞாபகம் வந்துருச்சுன்னா அவன் கண்டிப்பா காயத்ரியை விட்டு பிரியவே மாட்டான். நானும் அது தம்ம நினைச்சேன். சொல்ல போனா காயத்ரி அதைத்தான் நினைக்கிறா. ஆனா திரும்ப திரும்ப அந்த சுப்புவை நினைச்சிட்டு தான் வாயை திறக்காம இருக்கா. சுப்பு கிடக்குறா, அவளை விடுங்க. நீங்க சூர்யாவை கடத்துறதுக்கு என்ன வழின்னு சொல்லுங்க. அதை பத்திலாம் நீங்க ஏமா கவலைப்படுறீங்க? மத்ததெல்லாம் நான் பாத்துக்கிறேன். பண்ணுப்பா, உனக்கு ஒரு புண்ணியமா போகும். ஒரு நல்ல காரியம் நடக்குதுன்னா கடத்துறதுல ஒண்ணும் தப்பே இல்ல. நானே சொல்றேன், நீ பண்ணுப்பா. அப்புறம் என்ன, அம்மாவே சொல்லிட்டாங்க, வேலை முடிஞ்சிருச்சுன்னு நினைச்சுக்கோங்க. நான் கிளம்புறேன் ஐயா. வரேம்மா, வரேன் ரேணுகா. சூர்யா, உன் கல்யாணத்துக்கு அப்புறம் நம்ம வீட்ல நடக்கிற நல்ல காரியம் இதா. நீயும் சுப்புவும் ஒத்துமையா சந்தோஷமா இருக்கணும்பா. சாமியை நல்லா கும்பிட்டுக்கோ, நீயும் கும்பிட்டுக்க. சம்பந்தியம்மா, தாம்பழத்தட்டை எடுத்துக்கோங்க. கிளம்பலாமா சூர்யா? வா. வா. சம்பந்தி சொல்லுங்க. நீங்க உங்க வண்டியில வந்துருங்க, நான் எங்க வண்டியில வந்துடுறேன். சரிங்க. காரமகன் தர்மராஜா கோயில் தெரியல? நல்லா தெரியும். ஓகே ரைட். பார்க்கலாம். வரேங்க. வா. வாப்பா. வா சூர்யா. வா. ஓகே. சுபு, ஹனிமூனுக்கு எந்த ஊர் போலான்னு பிளான் பண்ணிருக்க? எந்தெந்த ஊருக்குலாம் டிக்கெட் கிடைக்குதோ அங்கெல்லாம் நாங்க போலான்னு இருக்கோம். என்னங்க நீங்க என்ன சொல்றீங்க? ஹனிமூனா? அப்போ நம்ம ஹனிமூன் போகவே இல்லையா? சரியா போச்சு போ. டேய், உனக்கு கல்யாணம் ஆன கையோட தான் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சடா. அதோட தான் நீ ஹாஸ்பிட்டல் போயிட்டிய. அதுக்கப்புறம் எங்க இருந்து போயிருக்க முடியும் ஹனிமூன்? இனிமே தான் போகணும். ஓ, என்னங்க எல்லாரும் ஹனிமூன்னா ஊட்டி, கொடைக்கானல், குளுமணாலி அங்கெல்லாம் தானே போவாங்க. நாம ஒரு சேஞ்சுக்கு
அசாம், மேகாலயா, கேங்டாக், நாகாலாந்து அப்படி போலாமா? ஏன் இன்னும் மணிப்பூர், சிக்கிம், பூட்டான்னு எல்லா இடத்துக்கும் போக வேண்டியதானே? அங்க லாட்டரி டிக்கெட் ரொம்ப ஃபேமஸ். சும்மா இருங்கண்ணே. நார்த் ஈஸ்ட் எவ்வளவு அழகா இருக்கும் தெரியுமா? என்னங்க, நம்ம கண்டிப்பா அருணாச்சல் பிரதேஷ் போணுங்க. சைனா பார்டர், இந்தியாவோட எல்லை எப்படிதான் இருக்குன்னு பார்க்கலாமே. நீங்க என்ன சொல்றீங்க? நோ ப்ராப்ளம். எப்ப போலாம்? பாத்தீங்களா மாமா எவ்வளவு ஆர்வமா இருக்காருன்னு? நீங்க 2 பேரும் தான் டிக்கெட்டுக்கு அரேஞ்ச் பண்ணாம டிலே பண்ணிட்டு இருக்கீங்க. அடி பாவி, பிளான் பண்ணதே இப்பதான், அதுக்குள்ளேயே வா.